இத்தனை ஆண்டுகள் எங்கே பேசுனீங்க? இந்த 5 வருஷம் எங்கே பேசுனீங்க? அந்த 5 வருஷம் ஆட்சி தான் அவருக்கு பிடிச்சிருந்ததான். தங்கச்சி ஸ்ரீமதியினுடைய கொலை அது பிடிச்சிருக்கு அவருக்கு. அண்ணா நகரில் 10 வயசு பாலியல் பிரச்சனை, அண்ணா பல்கலைக்கழக மேட்ரு, மெத்தப்பட்ட மைனுக்கு ஃபேக்டரி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கள்ளச்சாராயத்திற்கு 70 பேர் செத்து போனாங்கல்ல, தம்பி அஜித் குமாருக்கு முன்னாடி 24 பேர் அதே மாதிரி கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்குது, கோவை விமான நிலையத்துக்கு பின்னாடி நடந்த தங்கச்சியினுடைய பாலியல் வன்புணர்வு பிரச்சனை, அதெல்லாம் நக்கீரன் கோபாலுக்கு பிடிச்சிருக்கு. 60 ஆண்டுகள் கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லை. திமுக கிட்ட கால கழுவி குடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க இன்னைக்கு இந்த 60 நாள் ஆன ஆட்சியை வந்து விமர்சிக்கிறீங்களே. வந்து 60 நாளைக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய கனிமங்கள் பக்கத்து மாநிலங்களுக்கு போகக்கூடாதுன்றத ஒரு ஆணையை போட்டிருக்கிறாரு. இந்த தைரியமும் நெஞ்சூரமும் உங்களுக்கு இருந்ததா? தாவேக்கால இருக்கிறவங்கள பாருங்க, யாராவது ஒருத்தராவது அறிவாளியா பேசுறாங்களான்னு பாருங்க. அப்ப யாருமே அறிவார்ந்து பேசல இந்த ஆட்சியில் அவருக்கு. விஜய் அவர்களுக்கு எதிராக அவங்க வந்து நடிகராக இருந்தாங்க, இப்போ வந்து ஒரு சிஎம் ஆயிட்டாங்கன்னு ஓகே, அப்போ வந்து ஃபேன் பேஸ் உள்ளவங்க எல்லாருமே அப்போ சிஎம் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு. அப்போ வந்து ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால தனுஷ் அவர்கள் வந்து டஃப் காம்படிட்டராக வருவாரா? முக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ஃப்ரீ பஸ் கொடுத்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து இன்னும் ஒன்றுமே செய்யலை. இந்த 2500 கொடுக்குறதோ இல்லை வந்து அந்த 6 சிலிண்டர்களோ எந்த அறிவிப்பாவது வந்து பட்ஜெட்டில் வந்து இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்களோட ஆடியோ அதை பற்றி வந்து நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதை வந்து அமைச்சர் வந்து இவ்வளோ தூரம் வந்து எல்லாரும் அதை பற்றி கேள்வி எழுப்பும்போது வழக்கமாக சொல்கிற பொய்யை கூட சொல்கிறதில்ல, நாங்கள் பண்ணலை, ஏஐயில் வந்து மாடிஃபை பண்ணதுன்னு வழக்கமாக ஒரு பொய்யை சொல்லுவாங்க, அதை கூட சொல்லலை, இந்த ரிப்ளையே வரல. இந்த 30,000 கோடி சபரீசனும் உதயநிதியும் வாங்கினாருன்னு சொல்லி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசினார். அப்போ 2 பேரும் வந்து இல்லை அது பொய்ன்னு சொன்னாங்களா? அந்த மாதிரியா? எந்த மாதிரி? அன்னைக்கு இங்கே பேச வேண்டியதானே இந்த புலனாய்வு புலி நக்கீரனு எங்கே போயிட்டாரு? நடுப்பக்கம் நக்கி பேச வேண்டியதானே அவரு, ஏன் பேசலை? அதை இன்னைக்கு பேசுவாரா? இன்னைக்கு பேசுவாரா? அவங்களுடைய கட்சிக்காரங்களை பேசினாங்களா இல்லையான்றதுக்கு விளக்கம் கொடுக்கட்டும், புரியுதுங்களா? அதுக்கு பொய் சொல்லணும். நீங்கள் என்ன சொல்லி தரீங்க? என்ன சொல்லணும்னு? நீங்கள் யார்? அந்த பொய்யை கூட சொல்லலையா? நீங்கள் யாருன்னு கேட்குறேன். நீங்கள் யார்? இன்னொரு முரசொலியோட இன்னொரு சிஸ்டர் கன்சர்னாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதை தாண்டி வேறு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இத்தனை ஆண்டுகள் எங்கே பேசுனீங்க? இந்த 5 வருஷம் எங்கே பேசுனீங்க? அந்த 5 வருஷம் ஆட்சி தான் அவருக்கு பிடிச்சிருந்ததான். எந்த 5 வருஷம் ஆட்சி? போன 5 வருஷம் ஆட்சி. தங்கச்சி ஸ்ரீமதியினுடைய கொலை அது பிடிச்சிருக்கு அவருக்கு. அண்ணா நகரில் 10 வயசு பாலியல் பிரச்சனை அது பிடிச்சிருக்கு. அண்ணா பல்கலைக்கழக மேட்ரு அது பிடிச்சிருக்கு. மெத்தப்பட்ட மைனுக்கு ஃபேக்டரி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது பிடிச்சிருக்கு. கள்ளச்சாராயத்திற்கு பிடிச்சிருக்குது இல்லையா? 70 பேர் செத்து போனாங்கல்ல, அது பிடிச்சிருக்கு. தம்பி அஜித் குமாருக்கு முன்னாடி 24 பேர் அதே மாதிரி கஸ்டோடியல் டெத்து நடந்திருக்குது, அது பிடிச்சிருக்குது. கோவை விமான நிலையத்துக்கு பின்னாடி நடந்த தங்கச்சியினுடைய பாலியல் வன்புணர்வு பிரச்சனை பிடிச்சிருக்குது. இங்கே தொடர்ச்சியாக அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் நக்கீரன் கோபாலுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ கடந்த காலத்தில் நடந்த விவசாயிகளினுடைய பிரச்சனை பிடிச்சிருக்குது. மாணவர்கள் போராட்டம் ஆதரிக்கிறாரு, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஆதரிக்கிறாரு, அதெல்லாம் பிடிச்சிருக்குது அவருக்கு. செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை அவர் வரவேற்கிறார். இந்த மாதிரி தான் நாட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு முழு நேர பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் அப்படி தான் நடக்கணும்னு சொல்கிறாரு. சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஒரு தொழிற்சங்கம் நடத்த முடியலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு தடியடியில் நடந்தவர்களுக்கு கூட்டணியிலே அப்போதைக்கு கம்யூனிஸ்டுகள் இருந்தது, விடுதலை சிறுத்தைகளும் இருந்தது, திமுகவினுடைய கூட்டணியில் அது பிடிச்சிருக்குது. தொழிலாளர்களுடைய நலனுக்காக ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு சங்கம், அதெல்லாம் பிடிச்சிருக்கு. இது பிடிக்கலை. 60 ஆண்டுகள் கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லை. திமுக கிட்ட கால கழுவி குடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு இந்த 60 நாள் ஆன ஆட்சியை வந்து விமர்சிக்கிறீங்களே. இந்த வந்த 60 நாளைக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய கனிமங்கள் பக்கத்து மாநிலங்களுக்கு போகக்கூடாதுன்றத ஒரு ஆணையை போட்டிருக்கிறாரு. இந்த தைரியமும் நெஞ்சூரமும் உங்களுக்கு இருந்ததா? ஏன் இல்லை? ஏன் இல்லை? அதை சொல்ல முடியுமா உங்களால்? தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கா இல்லையா? நீங்கள் நெறியாளர் தானே, சொல்லுங்க. நிறுத்தப்பட்டிருக்குதான். அப்புறம் அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அவருக்கு இந்த ஆட்சி பிடிக்கலன்னு சொல்றாரு. யாருக்கு? நக்கீரன் கோபால். உங்களுக்கு தேவையானதுக்கெல்லாம் இப்போ இது என்ன நாடகமா நடந்துகிட்டு இருக்குது? உங்களுக்கு ஒரு கேரக்டர் தேவைன்றதுக்காக அதை ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையானது இங்கே எதுவும் நடக்கலை. மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார்.
மக்களுக்கு தேவையானது இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. நக்கீரனுக்கு தேவையானதெல்லாம் நடக்கணும்னா அவருடைய அலுவலகத்தில் நடக்கணும். அவர் ஒரு 50 பேர் 100 பேரை வேலைக்கு வச்சிருந்தாங்கன்னா அவர் சொல்வது போல நடக்கணும் அங்க இருக்கக்கூடியவர்கள். தாவேக்கால இருக்கிறவங்கள பாருங்க, யாராவது ஒருத்தராவது அறிவாளியா பேசுறாங்களான்னு பாருங்க. அப்ப யாருமே அறிவார்ந்து பேசல இந்த ஆட்சியில் அவருக்கு. கடந்த காலங்களில் அறிவாளிகளாக பேசினாங்க. அதனால தான் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் போயிட்டு திகாரில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கடந்த காலங்களில் அறிவானவர்களாக பேசினாங்க. அதனால தான் அடுக்கடுக்கான கொள்ளை வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. கடந்த காலங்களில் இருந்தவங்களெல்லாம் அறிவாளி தான். அதனால தான் ஏவா வேலு கட்டின பாலம் ஆத்தோடு அடிச்சுக்கிட்டு போச்சு. அறிவாளிகள் தானே. தனியார் பள்ளிக்கு வெளிநாட்டு அயல்நாட்டு பள்ளியா மாநகராட்சி பள்ளியான்னு வியக்கும் அளவுக்கு ஒரு ஸ்மார்ட் ஸ்கூல் ஒன்று ரெடி பண்ணாங்க, தெரியும்ல? தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஒரு மிக பிரம்மாண்டமாக, இதை பார்த்தாலே கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரியே இல்லையே, ஒரு தனியார் பள்ளிக்கு இணையாக இருக்குது, தனியார் பள்ளியை விட கட்டமைப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே பல ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு ஸ்கூலை ரெடி பண்ணிட்டு சொல்கிறீங்களே, எத்தனை கழிவறைகளுக்கு கதவு இல்லைன்றது தானே இங்கே உள்ள வரலாறுகளாக இருக்குது. அதை பேசுவதற்கு முடியலையே உங்களால். கோடி கோடியாக கொள்ளை அடித்து சேர்த்து வச்சிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குது. கனிம வளங்கள் கொள்ளை போனது உங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஊர் தாலி அறுத்துக்கிட்டு போனதெல்லாம் பிடிச்சிருக்குது. கஞ்சா ஆறா ஓடுனது பிடிச்சிருக்குது. குடிச்சிட்டு ஒரு 24 மணி நேரமும் இங்கே மது சாராயம் கிடச்சது பிடிச்சிருக்குது. இப்போ கட்டுப்படுத்தியிருக்காங்களா இல்லையா? கட்டுப்படுத்தப்பட்டிருக்குல்ல. நெறியாளராக சொல்லுங்கள், இல்லை இந்த இடத்துல இன்னும் வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். காலையில் 12 மணிக்கு முன்னாடியும் இரவு 10 மணிக்கு அப்புறமும் எங்கேயாவது இந்த தமிழ்நாடு முழுக்க எங்கேயாவது கிடைக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை இது பிடிக்கல உங்களுக்கு, அப்படிதானே? நக்கீரன் கோபால் அவர்களுக்கு பிடிக்கல. அதை தான் சொல்கிறேன். அவரை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மீசை வச்சிருப்பார் அவர் தானே. அடுத்து 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ இடங்களை அகில இந்திய தொகுப்புக்கு தாரை வார்த்துருச்சு இந்த தாவேக்கா அரசு. அப்போ அது ஒரு பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு. அதுக்கு ஆனால் அருண்ராஜ் அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, ஏற்கனவே அவங்க ஆட்சி காலத்திலே அந்த இடங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க, 100க்கும் மேலே போயிருக்கு. அப்போ இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் 151 இடங்கள் அகில இந்திய தொகுப்புக்கு போயிருச்சு அப்படிங்கிறது அது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். யார் கொடுத்தது? டேட்டாஸ் என்ன சொல்ல வருது? துறை சார்ந்த அமைச்சர் அண்ணன் அருண்ராஜ் சொல்லியிருக்கிறாருல்ல, இன்னைக்கு நாங்கள் தான் கொடுத்துட்டோன்னு சொல்கிறாரா? அப்போ அவர் சொல்வதை நீங்கள் என்ன பண்ணணும்? நிராகரிக்கணும்ல, இல்லை மறுத்து பேசணும்ல. வாங்க பேசுங்க. இல்லை நாங்கள் அதெல்லாம் கொடுக்கல, எங்கள்கிட்ட டேட்டாஸ் இருக்குது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்போ தான் நீங்கள் கொண்டு வரீங்க, இந்த அரசாங்கம் தான் இந்த 150 இடங்களையும் கொடுக்குறீங்க, இதுக்கும் எங்கள் அரசாங்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு கொடுக்கணும்ல. ஏன் மறுக்கிறீங்க? விஜய் அவர்களுக்கு போட்டியாக தனுஷ் அவர்கள் வராங்க. அடுத்து விஷால் அவர்கள் வரப்போகிறாங்க. அப்போது தனுஷ் அவர்களோட லேட்டஸ்ட் ஸ்பீச் அவர் அரசியலுக்கு வரப்போகிறதை உறுதிப்படுத்துது அப்படிங்கிறது தான் டாக்காக இருக்குது. அப்போது விஜய் அவர்களுக்கு எதிராக, அதாவது அவங்க நடிகராக இருந்தாங்க, இப்போ ஒரு சிஎம் ஆயிட்டாங்கன்னொடனே ஓகே, அப்போ ஃபேன் பேஸ் உள்ளவங்க எல்லாருமே அப்போ சிஎம் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்குது. அப்போ ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால தனுஷ் அவர்கள் டஃப் காம்படிட்டராக வருவாரா? பாருங்க, அதாவது எல்லாருமே கடந்த காலங்களில் துணை முதல்வராக இருந்தவர் கூட இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் கூட சொன்னார், ஒரு நடிகை போய் ஒரு கடைக்கு திறக்க போனால் கூட்டம் வரும், அதெல்லாம் வச்சு ஓட்டு மாறிடுமா அப்படின்ற கதையெல்லாம் சொன்னோம். ஆனால் அவர் பேசுனது இங்கே மக்களினுடைய வலியும் வேதனையும் பேசினாருன்றதை உணர மறுத்துட்டாங்க இவங்க. அதற்கான மாற்றம் தான் வந்திருக்கு. புரியுதுங்களா? இந்த மாற்றம் இன்றைக்கான மாற்றம் இல்லை, 70 ஆண்டுகள் வலியினுடைய வேதனையுடைய மாற்றம் வந்துடாதான்றதுக்கு எதிராக நடந்த ஒரு விஷயம். அப்போ ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை இப்போ உடனே இன்னும் ஒருத்தர் அதெல்லாம் மூழ்கடிச்சிடலாம்ன்றதெல்லாம் பகல் கனவு தான். புரியுதுங்களா? இங்கே அரசியல் கட்சியாக வாங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, மக்கள் தேர்ந்தெடுத்தால் நீங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்க போகிறீங்க. இது ஜனநாயக நாடு, எல்லாருக்குமான உரிமைகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ அதெல்லாம் ஒரு சீரியஸான ஒரு கன்சர்ன் இல்லை, அப்படியெல்லாம் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். ஓகே, தமிழக அரசோடைய அடுத்து அந்த பட்ஜெட் வரப்போகுது அப்படிங்கும்போது அதில் அதுலேயாவது ஏதாவது அந்த 2500 கொடுக்குறதோ, ஏன்னா மக்கள்கிட்டயே ஒரு மனநிலை என்ன இருக்குன்னா, இப்போ முக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ஃப்ரீ பஸ் கொடுத்தாங்க, ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு இன்னும் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு திமுகவுக்கும் ஓட்டு போட்ட எனக்கு தெரிஞ்சவங்களே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போது ஆல் ஓவர் அந்த மனநிலை அப்படி தான் இருக்க முடியும். அப்போது இந்த 2500 கொடுக்குறதோ இல்லை அந்த 6
சிலிண்டர்களோ எந்த அறிவிப்பாவது வந்து பட்ஜெட்டில் வந்து இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம பாண்டிச்சேரிக்கு முன்னாடி கோட்டக்குப்பம்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக சுடுகாட்டுக்கு போகக்கூடிய பாதை வந்து மறிக்கப்பட்டிருந்தது. 25 ஆண்டுகள். அந்த பாதை வந்து நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்சியில் அங்கே ஆக்கிரமிப்புகள் வந்து அகற்றப்பட்டு இப்போ அங்கே இடம் கொடுக்கப்பட்டிருக்குது. 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் போகாத ஊருக்கு பஸ்ஸுகள்லாம் போய்கிட்டு இருக்குது. பிள்ளைகள் வந்து வீடியோ போடுறாங்க, மாமா எங்களுக்கு வந்து அங்கிள் எங்களுக்கு வந்து இந்த பஸ் வசதி இல்லை, இந்த பாலம் திறக்கப்படலைன்னு. அடுத்த 24 மணி நேரத்தில் திறக்கப்படுது. சமூக மாணவர் விடுதியில் வந்து ஒரு வீடியோ போடப்படுது. அடுத்த மறுநாள் அங்கே அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே உள்ள குறைகளை அதுக்கு மறுநாள் 24 மணி நேரத்தில் எல்லா குறைகளும் நிவர்த்தியாக்கி தரப்படுது. ஒரு மருத்துவமனையிலேருந்து ஒரு வீடியோ ஒன்று வருது. அதை பார்த்த முதல்வர் மறுநாளே அங்கே போகிறாரு. அங்கே என்னென்ன தேவைகளோ அதை அத்தனையுமே சரி செஞ்சு தராரு. கோவிலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. மனித மேம்பாட்டு துறையாக இருக்கும், ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. மருத்துவத்துறையாக இருக்கட்டும், ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. பள்ளிகளில் எல்லா பள்ளிகளினுடைய முதலாளிகளுமே இன்றைக்கி வந்து ஓப்பனாக பேட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. நாங்கள் எந்த லஞ்ச லாவணியங்களும் கொடுக்காமல் இந்த ஆர்டரை வாங்கியிருக்கோம், வரக்கூடிய காலத்தில் கட்டணங்களை குறைக்க போகிறோம் அப்படின்றது தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. இப்பேற்பட்ட ஒரு நல்லாட்சி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்றது தான் சாட்சி. புரியுதுங்களா? இந்த இதை தரல அதை தரலன்றதெல்லாம் இல்லை. எந்த பஸ்ஸும் போகிற வழியில் பாதி வழியில் நிற்கலை. மகளிருக்கு என்னென்ன திட்டங்கள் கொடுத்தாங்களோ அத்தனை திட்டங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கடந்த காலங்களில் 30 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து திமுக ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு மு.க. ஸ்டாலினே சாட்சி சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? வேற என்ன சாட்சி வேணும் உங்களுக்கு? இன்ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு. இன்ஆக்டிவாக இருந்ததுனால தான் இந்த சாராயம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. இத்தனை ஆயிரக்கணக்கான ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. காவல்துறையில் ஒட்டுமொத்தமான அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்குது. எந்த இடத்துலையும் லஞ்ச லாவணியங்கள் இல்லை. அரசு அதிகாரிகள் யாராவது லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லுங்கள். 14 வருஷமாக கிடைக்காத பட்டா இப்போ கிடச்சிருக்குல்ல. எப்போ? 2 நாளையில் 48 மணி நேரத்தில் அப்ளை பண்ண உடனே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் யார்? இன்ஆக்டிவ் கவர்மெண்ட்டா? வெளியில் சொன்ன யாராவது சிரிச்சிட மாட்டாங்களா? முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுங்க எல்லாம் பூராவும் அறிவில்லாததுங்க. அறிவு திருவிழான்ற பேரில் ஒன்று நடத்திட்டு எல்லாம் உட்காந்து ஜென்சி கிட்ஸுங்களை வச்சுக்கிட்டு கும்மால் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். அரசை எப்படி கட்டமைக்கணும், மக்களுக்கு என்ன தேவைன்றதை உணர்ந்திருக்கிறாரு. அது மக்கள் ஆட்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். அவருடைய பயணம் தொடர்ந்தால் நிச்சயமாக கர்நாடகா கதவுகள் திறக்கும், தண்ணீர் வரும், விவசாயிகளுடைய தேவைகள் தீரும், எதிரிகளுடைய வஞ்சகங்கள் தகுடுபொடியாகும். பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி.